அழாத துளசி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் நானும் அப்பாவும் வந்திருக்கோம். சம்மந்தியம்மா, இப்ப துளசி கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? துளசியை நீங்க கூட்டிட்டு போற மாதிரி தானே சொன்னீங்க? ஆமாம்மா, துளசிய அழைச்சிட்டு போலான்னு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, இப்ப எதுக்காக இவ்வளவு உங்களோட கூட்டிட்டு போக வந்தீங்க? நீங்களா வந்தீங்களா இல்ல யாராவது சொல்லி வந்தீங்களா? இல்லம்மா, நாங்களா தான் வந்தோம். இதுக்கு மேல எங்க பொண்ணு இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே. அர்த்தமே இல்லையா? அவதான் இந்த வீட்டு மகாராணின்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? உங்க பையன் இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னப்போ நாங்க அதை கேட்டு ரொம்ப பூரிச்சு போனோம்மா. ஆனா ஆனா இப்போ என்ன சொல்லுங்க? இப்போ என்ன ஆச்சு? என் பையன் இல்லைங்கிறதுக்காக இவ என் மருமக இல்லைன்னு ஆயிடுமா? அம்மா, உங்களுக்கு நாங்க சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. என் பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு இல்லையா? அவ எங்க கூட இருந்தா தானம்மா அடுத்து அவளுக்கு நாங்க ஒரு நல்லதை பண்ணி பார்க்க முடியும். ஏன் அவ இங்க இருந்தா அவ வாழ்க்கை கெட்டு போயிடுமா? துளசியை என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்குவேன்னு என் பையனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இனிமே முத்து இடத்துல இவதான். நான் இவளை இந்த ஜமீனுக்கு நாச்சியாராக்க போறேன். அவ இங்கதான் இருப்பா.